பெண்களுக்கு நான் வந்தாதான் ஆட்சிக்கு பாதுகாப்புன்னு சொல்றாருல. ஆனா அப்படிப்பட்டவர் தன்னோட மனைவிக்கு சரியான கணவரா இருந்தாரா, தன்னோட குழந்தைகளுக்கு சரியான தகப்பனா இருந்தாரா, அப்பா எஸ்ஏசி அவர்களுக்கும் சோபா அம்மா அவர்களுக்கும் நல்ல ஒரு மகனாக இருந்தாரான்னு கேட்டேன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, இதெல்லாம் அவங்களே அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப வன்முறை பண்ணியிருக்காரு, அவங்கள மன ரீதியாக துன்புறுத்தி இருக்காரு, அவங்களோட உடைமைகளை கூட பயன்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு அவங்கள துன்புறுத்திருக்காரு. குழந்தைகளோட கல்விக்கோ இல்ல குழந்தைகளோட ஏதோ ஒரு செயல்பாட்டு கூட இவர் பணம் கொடுக்காத அளவுக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணிருக்குன்னு சொல்றதுலாம் இது தனி மனித தாக்கல்கள். நான் சொல்றது டைவர்ஸ்ன்றது வேற, இது வேற. இதை நீங்க பொருத்தி பார்க்கணும். இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப எல்லாரும் கேக்குறாங்கல்ல, இப்ப நீங்களே கேட்டீங்க எலெக்ஷன் நேரத்துல இது பண்றாங்க, இது திமுகவோட சதியான்னு கேக்குறீங்கல்ல. இது ஏன் இந்த நேரத்துல இதை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குன்னா, 2021ல இருந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஏன் இதை கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, வழக்கறிஞர் மூலமாக மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுறாங்க. உங்களுக்கு எனக்கும் சரிப்பட்டு வரல, ஏன்னா நீங்க குழந்தைகளையும் பாக்குறது இல்ல, என்னையும் பாக்குறது இல்ல, வீட்டுக்கும் நீங்க வர்றது இல்ல, நாங்க லண்டன்ல தான் இருக்கோம், கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலமா எந்த விதமான தொடர்பும் இல்லாத காலகட்டத்துல நம்ம மியூச்சுவலா பிரிஞ்சிடும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லும்போது உனக்கு ஒரு பைசா பணமும் கொடுக்க முடியாது, விவாகரத்தும் கொடுக்க முடியாது விஜய் சொன்னார். இதை விஜய் மறுக்க சொல்லுங்க. விஜய் சொன்னதுனாலதான் அவங்க அடுத்த கட்டமா கோர்ட்டுக்கே போறாங்க. இல்லைன்னா அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லயே போக வேண்டிய ஒரு வழக்க பொது வழியில பேச வைத்தது விஜய். இதுக்காக விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாதுன்னா ஒண்ணுமே கிடையாது. இது பண்ணது அயோக்கியத்தனத்தின் உச்சம் விஜய் பண்ணது. அதனாலதான் இவ்வளவு தூரம் இது கோர்ட் வரைக்கும் வந்துருக்கு.